நேற்றைய தினம் கேரள மாநில உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. கேரளாவின் தலைநகர் திருவனந்தபுரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. அதே மாதிரியா பாலக்காடு, திருப்பணித்துறா போன்ற நகராட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. கம்யூனிஸ்டுகளின் இறுதி தளமாக மாநிலமாக கேரளா மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கு. ஏனென்று சொன்னால் அவர்கள் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த மேற்கு வங்கத்தில் இப்போ தேர்தல் குறித்து பல கருத்து கணிப்புகள் போடுறாங்க. சில கட்சிக்கு கூட போடலாம், சில கட்சிக்கு குறைச்சி போடலாம். ஆனால் ஒரு சர்வேல கூட மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்டுகள் ஒரு சீட்டு ஜெயிப்பார்கள்னு போடலாம். திரிபுராவும் அதே மாதிரி அவர்களுக்கு இட்ஸ் லாஸ்ட் கேஸ். அதனால இந்த உலகத்திலேயே கம்யூனிசங்கிற பேர் இருந்து கொண்டு இருக்கிற நம்ம நாட்டில் கம்யூனிஸ்டும் மே மாதம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக அதிக அளவில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே 26 நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் யூடிஎஃப்க்கும் காங்கிரஸ் லெட் யூடிஎஃப்க்கும் பிஜேபிக்கும் இடையே தான் கேரளத்திலும் போட்டி நிலவும் என்கின்ற நம்பிக்கை இப்போ ஏற்பட்டிருக்கு. நம்ம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது தெரியாமல் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு வேறு என்னெல்லாமோ பேர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் சுட்டி காட்டியிருக்கார். அது இன்றையோடு கடைசி நாள். ஆனால் இனிமே தான் இந்த BLA 2 எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியிருக்கு. வருகின்ற 15 நாட்கள் 19ஆம் தேதி டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் வெளியிடப்படும். அதற்கு பிறகு இதில் ஷிஃப்டட், ஏன்னா 3 இது இருக்குது: அக்செப்டட், ஷிஃப்டட், டெட் அண்ட் டிலீட்டட், ASD. இதில் அக்செப்டட் இப்போ என்னங்கிறது எலக்ட்ரல் ரோல் டிராஃப்ட் ரோல் வந்ததுன்னு தெரியும். ஆனால் அதில் ஷிஃப்டடுக்கு நாம் விசேஷ கவனம் செலுத்தி தேர்தல் ஆணையமே அதில் அக்கறையோடு இருக்காங்க. ஏன்னா நோ ஒன் ஷுட் பி லெஃப்ட் ஃப்ரம் தி ஓட்டர்ஸ் லிஸ்ட். ஆனால் தமிழ்நாட்டில் இதை வைத்து கொண்டு நான் கடுமையான வார்த்தை பயன்படுத்த விரும்பலை. கிட்டத்தட்ட ஒரு அரசியல் தற்குறிகள் போல மைனாரிட்டி பேரை விட்டுடுவாங்க. அது நடக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் ஒரு 2005 எலக்ட்ரல் ரோலில் யார் யாருக்கெல்லாம் அப்போ ஓட்டராக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மே ஜெனரேட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதேபடிக்கு புதிதாக 18 வயது நிரம்பி வர்றவங்களுக்கு ஃபார்ம் 6, அதுக்கப்புறம் ஷிஃப்டிங்க்கு ஃபார்ம் 7, டெட் ஆர் இது டிலீட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 8. அந்த மாதிரியாக தேர்தல் கமிஷன் சிஸ்டமேட்டிக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கு. இருந்தாலும் வெளியில் ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன் நாங்கள் இதை SAR எதுக்குறோன்னு சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த BLO பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட மொத்தமாக எல்லா ஃபார்மையும் வாங்கி இவங்களே போய் சேர்க்குற வேலை செய்கிறாங்கன்னு இடையில குற்றச்சாட்டுகள் வந்தது. நான் டி நகர், காரைக்குடி போன்ற இடங்களில் போய் பார்க்கும்போது அந்த குற்றச்சாட்டுகளும் உண்மை உள்ளதாகத்தான் தெரியுது. இருந்தாலும் வாக்காளர்கள் யாரும் விட்டு போகாமல் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம நாமக்கல் சட்டமன்ற தொகுதியினுடைய மாநாடு இளைத்தலைவர் மற்றும் BLA 2 அவங்களுக்கானது இப்போ நடந்து கொண்டு. நீங்கள் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில்
இன்றைக்கு கூட ஊடகங்கள்ல அதை பற்றி செய்தி வந்திருக்கு. போடிநாயக்கன்பட்டி உட்பட கொல்லிமலை பகுதிகளில் இந்த கிராவல் ஆடுறது சட்டவிரோதமாக நடக்குது அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. அதில் இவங்க என்னன்னா வேற எங்கேயோ அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறது, ஆனால் அதை அன்அப்ரூவ்டு ஏரியாவில் கிராவல் எடுக்கிறது. இது மைனிங் ஏடியே அதுக்கு துணை போகிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி நாமக்கல் மாவட்டத்தில் இதற்கு எதிராக போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும். ஏனென்றால் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்ட மாடலுக்கு பேர் திராவிடியன் மாடல். அதனால் இதில் பாரதிய ஜனதா கட்சி இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு எதிராக அதை மக்களுக்கு கவனப்படுத்துவது மற்றும் அதை சட்ட ரீதியாக நிறுத்துவது ஆகிய பணிகளில் ஈடுபடும். அதே மாதிரி இங்கே நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பஸ்ஸஸ் பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போக மாட்டேங்குது. அதனால் எனக்கு பொதுமக்களே ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால் அதையும் நிர்வாகம் கவனித்து பஸ்ஸெல்லாம் அங்கே போய் வரணும் என்று கேட்டுக்கிறேன். நானாக சொல்கிறதுக்கு இது இருக்குது, நீங்கள் எதுவும் கேட்கறது கூட்டங்கள் நடத்துறீங்களா சார் பாஜக சார்பில்? ஆமாம், நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு 3 நாளில் 234 தொகுதிகளையும் கூட்டம் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த கூட்டங்கள் மூலம் நீங்கள் தேர்தல் களத்தில் உங்களுக்கு எப்படி பலம் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? 24 பாராளுமன்ற தேர்தல் பொழுது கோயம்புத்தூர், தென் சென்னை, மயிலாடுதுறை ஆகிய இடங்கள்லாம் பல ஒவ்வொரு பூத்துலேயும் நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள் விடுபட்டு போயிருக்கு. அதுலேயும் எந்த மாதிரி இப்போ இங்கே பிஜேபியுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு, அங்கே பிஜேபிக்கு அதிகமாக ஓட்டு விழுனா அது முழுக்க எடுத்துடுறது எலக்ட்ரல்லேருந்து. ஆக ஃபஸ்ட்டு ஜனநாயக கடமை, அரசியல் சட்டமே சொல்லுது, எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஓட்டரை கூட விடக்கூடாது, தே ஹேவ் டு பி என்ரோல்ட் ஆஸ் ஓட்டர்ஸ்னு. அதுலேயும் இப்போ அதாவது இறந்த வாக்காளர்கள் பேர் எடுக்காமல் இருந்தால் அது திமுகவுக்கு ஓட்டு விழுந்துடும். ஏன்னா செத்தவனெல்லாம் ஓட்டு போடுற கட்சி இருக்கு, அதை தடுக்கணும். அதுக்கு இந்த நம்ம மாநாடுகள் உதவும். ரெண்டாவது, எந்த வாக்காளரும் விடாமல் இருக்கணும். ஏன்னா போன தடவை எஸ்பெஷலி யாரெல்லாம் கொஞ்சம் ப்ரோ பிஜேபி செக்ஷன், அந்த வீதி, அந்த ஏரியா அந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் எடுத்திருந்தாங்க. அதனால இப்போ அது எடுக்காமல் பார்த்துக்கிறதும் தேர்தலில் கட்சிக்கு உதவும். ரெண்டாவது, இந்த டிராஃப்ட் ரோல் வெளியிட்ட பிறகு அந்த ஒரு கட்சிக்கும் 2 காப்பி அரசாங்கமே கொடுக்கணும். அதை எடுத்துக்கொண்டு நாம் வீடு வீடாக போகும்பொழுது ஒன்று வாக்காளர்கள் நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்குது. ரெண்டாவது, மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நம்மள்கிட்ட சொல்கிறதுக்கும் நம்ம அந்த சந்திப்பு உறுதுணையாக இருக்கும். இந்த விதத்தில் கட்சியின் வளர்ச்சிக்கும் இந்த மாநாடுகள் உறுதுணையாக இருக்கும். பாஜக கூட்டணியில் இப்போ அதிமுக பிளவுபட்டிருக்கிறதெல்லாம் சேர்க்கிறது வைக்கிறதுன்ற அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாமக்கல் நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு கர்நாடகாவில் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே 81 நினைக்கிறேன் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. திரு ராமகிருஷ்ண ஹெகடே அவர்களுடைய ஜனதா தள் அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருது. பிஜேபி 44 எம்எல்ஏ ஜெயிக்கும். அதனால நம்ம காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுனால திரு ஹெகடே அவர்களை நாம் ஆதரிச்சோம். ஆனால் ஓராண்டு அவருக்கு நல்ல பேர் இருந்த உடனே அவர் என்ன பண்ணார், இப்போ பிஜேபி ஆதரவு இல்லாமலே நாம் ஆட்சி அமைச்சா என்ன அப்படின்னு சட்டமன்றத்தை கலைச்சிட்டு மக்கள் கட்சிகளுக்கு இடையே கூட்டணி இல்லைன்னாலும் மக்கள் ராமகிருஷ்ண ஹெகடேக்கு ஆதரவு அளித்தார்கள். அதனால எங்க எம்எல்ஏயே 44 நாளா போச்சு. அப்போ அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு வருதோ வரலையோ,
மக்கள் கீழே கூட்டணி போடுவார்கள். இன்னைக்கு இப்போது இருக்கின்ற அரசாங்கத்திற்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப சிவியரா இருக்கு. காரணம் என்ன? இந்த 55 மாசத்துல 6700 படுகொலைகள். ரெண்டாவது வந்து எதனால இந்த குற்றம் நடக்குது? அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஆர் அதர் நார்கட்டிக்ஸ். அப்ப இதை நீக்கணுமா இல்லையா? 21ல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டு பஞ்சாப், இன்னைக்கு தமிழ்நாடு. இந்தியாவிலேயே போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்துறது தமிழ்நாடு. அதுலேயும் நீங்கள் பார்த்தா சங்கரங்கோவிலில் சில மாதங்களுக்கு முன்பாக போதை எதிர்ப்பு மாநாடு ஒன்று போட்டாங்க பொதுமக்கள். அதில் மேதக ஆளுநர் அவர்களும் கலந்தவங்க. அப்போ அதில் அவர் வச்ச ஒரு விஷயத்துக்கு இன்னி வரை முதல்வரால் பதில் சொல்ல முடியலை, தமிழ்நாடு அரசாங்கத்தால் பதில் சொல்ல முடியலை. என்னன்னா, நீங்கள் கஞ்சா பிடிக்கிறீங்க, ஆனால் இதுவரை 1 கிராமாவது தமிழ்நாடு போலீஸ் சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கான்னு கேட்டார். இந்த கேள்விக்கு அரசாங்கத்திட்ட பதில் இருக்கா? ஆனால் 3000 கோடிக்கு சிந்தட்டிக் ட்ரக் மெத்தபெட்டமின் கடத்தினவர் யாரு? திமுகவோட அயலார் அணி மாவட்ட இணை செயலாளர் ஜாஃபர் சாதிக்க 3000 கோடி. ஆக அந்த அந்த மாதிரி கடத்துல வந்த பணம் அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸு, சினிமா, அதில் ஜாஃபர் சாதிக்கு மூலதனம் போட்டிருக்கார். அதில் மங்கைங்கிற படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் 50 கோடி செலவில். அது யாரோட? அந்த மங்கை படத்துக்கு டைரக்டர் யார்? ப்ரொடியூசர். ஆக தமிழகத்தின் ஆளும் கட்சியின் முதல் குடும்பம் நார்கட்டிக் மணியை பயன்படுத்தி இருக்குன்னு ஏற்கனவே நார்கட்டிக் கண்ட்ரோல் பியூரோ குற்றம் சாட்டியிருக்கு. அதனால ஒரு மிக மோசமான ஆட்சி. அடுத்த தலைமுறை, இன்னைக்கு நீங்க இது கடத்துற பாயிண்ட் மாத்திரம் சொல்லலைன்னா, எங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறாங்க, எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், எல்லா சென்ட்ரல் ஸ்கூல் வாசல்ல, அதாவது என்னன்னா தமிழகத்தின் அடுத்த தலைமுறை இன்டெலிஜென்சியாவை இப்பவே முடக்கி போடு. போதையில் அப்படின்னா தமிழ்நாடு எதிர்காலமே இல்லாமல் இருண்டு போகும். ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா. ஆகவே இந்த அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய அரசாங்கம், அது ஸ்டாலின் சொன்னா அது எம்கே ஸ்டாலின்னு எடுத்துக்கலாம், உதயநிதி ஸ்டாலின்னு எடுத்துக்கலாம், ரெண்டு ஒன்று தான். அந்த குடும்பம் தமிழகத்தின் அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த திமுகவை தூக்கி எரியணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கீழே என்டிஏக்கு கீழே மக்கள் வந்துடுவாங்க. அதனால நம்பர் ஆஃப் பார்ட்டிஸை பற்றி கவலைப்பட வேண்டாம்.